செம்மை கல்வி பாடம் முப்பொருள். வழங்குபவர் ஆசிரியர் கோபு. தலைப்பு: வகுப்பு 6 ஓர்ந்திருத்தல் 1. வணக்கம். நாம் முந்தைய பாடத்தில் வாதம், பித்தம், கபம் இவற்றின் சீர்நிலை என்ன, நமது விருப்பம் உடலின் விதிமுறைகளை உருவாக்குவதை பற்றியும், ஆகாயமே மனமாக இருப்பதால் மனத்திலிருந்து சிந்தனை எழுவதால் உடல் நலத்திற்கும் சிந்தனைக்கும் உள்ள தொடர்பு, சிந்தனை அயற்சி, சிந்தனை முடக்கம், அதனால் ஏற்படும் காற்றின் சீர்கேடுகள் உடலை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றி விளக்கினோம். நாம் இன்றைய பாடத்தை வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றின் 3வது இயலான ஓர்ந்திருத்தல் என்பவற்றிலிருந்து பார்க்கலாம். ஓர்ந்திருத்தல் என்ற பாடம் மனம் சிந்தனை தொடர்பானது. எனவே உடலுக்கும் காற்றிற்குமான தொடர்பு ஏற்கனவே நாம் விளக்கினோம். இந்நிலையில் உடலுக்கும் காற்றிற்குமான தொடர்பில் சிந்தனையின் பங்கென்ன என்பதை பற்றி இப்பொழுது விளக்க இருக்கிறோம். ஏனெனில் ஆகாயம் என்ற முதல் பூதத்தில் இருந்து உருவாவதுதான் காற்று. காற்றே உடலை வடிவமைக்கிறது. எனவே காற்று பெருகினாலோ சுருங்கினாலோ உடலில் சீர்கேடு ஏற்படும். எனவே சிந்தனைக்கும் காற்றுக்கும் உள்ள உறவு, அதாவது மனத்திற்கும் உடலுக்கும் உள்ள உறவு, மனத்திலிருந்து தான், மனம் என்ற ஆகாயத்திலிருந்து தான் காற்று உடலை வடிவமைக்கிறது, செயல்படுத்துகிறது. எனவே நாம் சிந்தனை வழியாக உடல் எவ்வாறு நலமடைகிறது அல்லது சீர்கேடு அடைகிறது என்பதை பற்றின பாடம் இது. எனவே சற்று ஆழமாக உள்வாங்கி கற்றறிய வேண்டியிருக்கிறது. எனவே சற்று ஆழமாக உள்வாங்குங்கள். ஆசான் அவர்களுக்கு உணர்த்தப்பட்ட ஒரு மந்திரத்தின் மூலம் இந்த பாடம் துவங்கப்படுகிறது. அந்த மந்திரம் என்னவெனில் ஓர் நிலை சீர்நிலையாக்கும் எனப்படும் மந்திரமாகும். ஒரு நிலை அல்ல, ஓர் நிலை சீர்நிலையாக்கும். சாதாரணமாக உயிர் எழுத்து 2ஆம் சொல்லில் வந்தால்தான் ஓர் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது நாம் ஓர் நிலை சீர்நிலையாக்கும் என்று சொல்கிறோம். ஆனால் 2ஆம் சொல்லில், நிலை என்ற சொல்லில் உயிர் எழுத்து ஓர் உயிர் என்று சொல்லலாம். ஏனெனில் 2வது சொல்லின் முதல் எழுத்து உ என்பது உயிர் எழுத்து. ஓர் உயிர் என்று சொல்லலாம். நாம் ஓர்நிலை சீர்நிலையாக்கம் என தொடங்குகிறோம். ஓர்நிலை என்று சொல்ல முடியாது. ஏனெனில் இதில் நீ எனப்படுவது உயிரெழுத்து அல்ல, அது ஒரு உயிர் மெய் எழுத்து. ஓர் உயிர் என்று சொல்லலாம், ஓர் நிலை என்று சொல்ல முடியாது. ஏனெனில் ஓர் உயிரில் உ என்பது உயிரெழுத்து. ஓர் நிலை என்பதில் நீ என்பது 2ஆம் சொல்லில் உள்ள முதல் எழுத்து நீ என்பது உயிரெழுத்து கிடையாது, அது ஒரு உயிர்மெய் எழுத்து. எனவே ஓர் என்ற சொல்லுக்கு இந்த இடத்தில் ஓர் உயிர் என்றால் ஒரு உயிர் என்பது போல இந்த இடத்தில் ஓர் என்ற சொல்லுக்கு ஒரு என்ற பொருள் மட்டும் கிடையாது. ஓர் என்ற சொல்லுக்கு இந்த இடத்தில் ஓர்ந்திருத்தல் என்று ஒரு பண்பு உண்டு. அதனுடைய சுருக்கமாகத்தான் ஓர் என்ற சொல் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஓர்ந்திருத்தல் என்றால் ஒருமைப்பட்டு இருத்தல் என்று பொருள். ஒருமைப்பட்டு இருத்தல் என்றால் அதற்குள் நிறைய இருக்கின்றன, அளவிட முடியாதவை உள்ளன. சிந்தனை, செயல் ஆகியன வரையறையே இல்லாமல் அதற்குள் உள்ளன. ஆனால் அவ்வளவு இருப்பினும் ஓர்ந்திருக்க வேண்டும். அவை அனைத்தும் தனித்தனி வடிவம் கொள்ளாமல் உள்ளடக்கி ஒற்றுமையாக ஓர்ந்து இருத்தல் என்று இதற்கு பொருள். ஒருமைப்பட்டு இருத்தல் என்பது ஒற்றைத்தன்மையோடு இருத்தல் அல்ல, ஒன்று அல்ல, எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருந்தால் அதுதான் ஓர்ந்திருத்தல் என்பதாகும். இது எதன் போக்குக்கும் ஆட்படாமல் இருத்தல் இந்த நிலை. சிந்தனையை பொறுத்தவரையில் உணர்ச்சிகளின் போக்குக்கு ஆட்படாதிருத்தல் ஓர்ந்திருத்தல் என்றாகும். நாம் வாதம், பித்தம், கபத்திற்கும் சிந்தனைக்கும் உள்ள தொடர்பு பற்றி இப்பொழுது விளக்கி கொண்டிருக்கிறோம்.
சிந்தனை எனப்படுவது முதலில் புலனறிவு, அதற்கு அடுத்து சிந்தனை, அதற்கு அடுத்து மனம், அதற்கு அடுத்து உணர்வு. இது ஒரு வரிசை. இதை பின்னர் விளக்கலாம். அதாவது சிந்தனை என்பது மனதில் ஊற்றெடுக்கும் ஒரு கருத்து. சிந்தனைக்கு மூலம் மனம். ஆனால் அறிவுக்கு சிந்தனை தான் மூலம், சிந்தனைக்கு மனம் மூலம், மனதிற்கு உணவு மூலம். மூலம் என்பது அதன் அடுத்தது. அறிவு, அதற்கு மேல் சிந்தனை, அதற்கு மேல் மனம், அதற்கு மேல் உணர்வு. இதுதான் நமது உடல் அல்லாமல் மனம் வழியாக கல்வி கற்கும் போது மனதின் வழியாக உணர்தல், மனதின் வழியாக விருப்பத்தில் நிலை பெறுதல் என்பதை பற்றி பாடங்கள் படிக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான, புரிதல் கொள்வதற்கான வரிசை முறை. முதலில் நமது புலனறிவு, அதன் பிறகு சிந்தனை, அதன் பிறகு மனம், அதன் பிறகு உணர்வு. இதற்கு அறிவுக்கு சிந்தனை தான் மூலம். அறிவு எப்படி செயல்படுதுன்னா சிந்தனை மூலம்தான் செயல்படும். அடுத்தது சிந்தனைக்கு மனம்தான் மூலம். சிந்தனையில் எழப்படும் எண்ணம் மற்றும் நினைவு. அதாவது இங்கே சிந்தனை என்பது விரிவடைவது, ஆழமானது. அதனுள் தான் எண்ணம், நினைவு அனைத்தும் இருக்கின்றன. சிந்தனையில் எண்ணம், நினைவு அடங்கியிருக்கின்றன, அதாவது ஓர்ந்திருக்கின்றன. நமக்கு மனதில் எழும் ஒரு விருப்பத்தை பற்றி கணக்கிட்டு கொண்டிருந்தால் அவற்றையெல்லாம் எப்படி செய்யலாம், எப்படி அதை செயலாக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் இதற்கு பேர் எண்ணம். இது பின்னரும் விளக்குவோம். இப்பொழுது இந்த வகையில் அறிந்து கொள்ளுங்கள். விருப்பம், அதாவது சிந்தனைக்குள் எண்ணம் இருக்கிறது, நினைவும் இருக்கிறது. நமது மனதில் வழிய விருப்பத்தை பற்றி ஒரு செயலை எவ்வாறு செய்வது, அந்த செயலாக்குவதில் உள்ள நடைமுறைகள் என்ன என்பதை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தால் அதற்கு பேர் எண்ணம். கணக்குகளின்றி கற்பனை செய்து கொண்டிருந்தால் நினைவு. கற்பனையாக நினைத்து கொண்டிருந்தால் அதன் பேர் நினைவு. இவை இரண்டும் உள்ளடக்கி இருப்பது, ஓர்ந்து இருப்பது சிந்தனை. இவற்றிற்கு மூலம் என்பது மனம். சிந்தனை என்பது விரிவடையக்கூடியது. இருந்து தோன்றும் இந்த சிந்தனையிலிருந்து தோன்றும் எண்ணங்கள் மற்றும் நினைவுகள் உடல் நலத்தில் எவ்வாறு பங்கெடுக்கிறது அப்படி என்பதை பற்றி தான் இப்போது விளக்க இருக்கிறோம். அவ்வாறு உடலில் பங்கெடுக்கும் போது அது இந்த வாதம், பித்தம், கபம் என்பவற்றை பற்றி எவ்வாறு சீராக்குகிறது அல்லது சீர்கேடு அடைகிறது என்பதை பற்றி பார்ப்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த ஓர்ந்திருத்தல் என்பதை பற்றி பார்க்கிறோம். சிந்தனையை பொறுத்தவரையில் உணர்ச்சிகளின் போக்குக்கு ஆட்படாது இருத்தல் தான் ஓர்ந்திருத்தல் என்றாகும். ஒருமைப்பட்டு இருத்தல் என்பவற்றை ஒற்றையாக இருத்தல், ஒற்றைத்தன்மையோடு இருத்தல் என்பதில்லை. அதாவது எல்லாவற்றையும் உள்ளடக்கி, அதுதான் ஓர்ந்திருத்தல். இங்கே துயரம், துக்கம், வருத்தம், கவலை, மகிழ்ச்சி, கோபம் என்பன போன்ற பல உணர்ச்சி நிலைகள் உள்ளன. எல்லா உணர்ச்சி நிலைகளும் ஒரு மனிதருக்கு இருப்பது இயல்பு. ஆயினும் மனிதர்கள் எந்த உணர்ச்சிக்கும் ஆட்படக்கூடாது. மாறாக எல்லா உணர்ச்சிகளையும் உள்ளடக்க வேண்டும். உணர்ச்சி என்பது உணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல் இருக்க வேண்டும். அதாவது சாதாரணமாக நமக்கு வரும் துயரம், வருத்தம், துக்கம், கவலை, கோபம், மகிழ்ச்சி என்பது போன்ற பல உணர்ச்சி நிலைகள் உள்ளன. இது இயல்பானது. ஆனாலும் கூட மனிதர்கள் இது போன்ற உணர்ச்சிகளுக்கு ஆட்படக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் எனில் எல்லா உணர்ச்சிகளும் உள்ளடக்க வேண்டும், வந்து போக வேண்டும், ஆட்படக்கூடாது. அது வர வேண்டும், செல்ல வேண்டும். எது ஒன்று தனக்கான அனைத்தையும் தனக்குள் உள்ளடக்கி இருக்கிறதோ அது ஓர்ந்திருக்கிறது. அதாவது எல்லா உணர்ச்சிகளையும் நாம் உள்ளடக்கி இருக்கிறோம், அப்பொழுது நாம் ஓர்ந்திருக்கிறோம். ஏனெனில் நமது மறைமொழி என்ன? ஓர்நிலை சீர்நிலையாக்கம். அப்படி ஓர்ந்து இருந்தால் அது சீராக்கும் என்பதை தான் இப்படி விளக்குகிறோம். எது ஒன்று தனக்கான அனைத்தையும், அதாவது தன்னுடைய உணர்ச்சிகள் அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கிறோம், அப்படி ஓர்ந்து இருக்கிறோம். ஓர்ந்து இருந்தால் அது சீர்நிலையாகும். நமது படைப்பு இறை ஓர்ந்திருக்கிறது. அதாவது இறைக்குள் எல்லாமே இருக்கின்றன. எவ்வளவோ அண்டங்கள் உள்ளன, எவ்வளவோ வகையான உயிரினங்கள், அதன் செயல்பாடுகள், அதன் இயக்கங்கள் இருந்தாலும் இறை என்பது ஒன்று, ஒரு கோப்பு, அது ஓர்ந்து இருக்கிறது. ஓர்நிலை சீர்நிலையாக்கம் என்பது இப்பொருளில்தான் நமக்கு உணர்த்தப்பட்டது. இந்த இடத்தில் ஓர்நிலை சீர்நிலையாக்கம் என்பது
ஒரு கோப்பாக அனைத்தையும் உள்ளடக்கி ஒருமைப்பட்டு இருத்தல் அப்படி என்கிற பொருளில்தான் ஓர்நிலை சீர்நிலையாக்கும் என்று இந்த மந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சீர்நிலை இருக்க வேண்டும், உடல் நலத்தில் சீர்நிலை வேண்டுமென்றால் சிந்தனை ஓர் நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை கருத்து. மேலும் வாதம், பித்தம், கபம் இவை மூன்றும் சீரான நிலையில் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு தேவை ஓர் நிலையில் இருத்தல். ஓர் நிலையில் இருத்தலை இங்கே பற்றற்று இருத்தல் என்று புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் இம்மறைமொழி பற்றற்று இருத்தலை பற்றி இங்கே சொல்லவில்லை. அதாவது அவரவருக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே ஓர் நிலையில் இருக்க முடியும், ஓர்ந்திருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் ஓர்ந்திருப்பவர்கள் தான் வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்வார்கள். இந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல் அனைத்து உணர்ச்சிகளையும் உள்ளடக்கி இருப்பவர்கள் தான் வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்வார்கள். குறிப்பிட்ட இலக்குகள் அல்லது நோக்கங்கள் மற்றும் உணர்ச்சிகளுக்கு ஆட்படுபவர்களால் வாழ்க்கையை வாழ முடியாது. உணர்ச்சிகளுக்கு ஆட்படுவோர் ஒவ்வொரு நெருக்கடி சூழலிலும் இதற்கு மேல் வேறு வழி கிடையாது, இதை சமாளித்து தான் ஆக வேண்டும், நான் எப்படியாவது இதை சமாளித்து வந்து விடுகிறேன் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் ஏதோ ஒரு உணர்ச்சி நிலைக்கு, ஏதோ ஒரு இலக்கிற்கு அல்லது ஏதோ ஒரு நோக்கத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் ஓர்ந்திருக்க முடியாது. அதாவது வருத்தம், கவலை, கோபம் என்ற பல உணர்ச்சிகளையும் உள்ளடக்கி ஓர்ந்திருக்க முடியாது. ஏதாவது ஒரு உணர்ச்சியில் அச்சமோ அல்லது மகிழ்ச்சியோ அல்லது கவலையோ இது போன்ற ஏதாவது ஒரு உணர்ச்சிக்கு ஆட்பட்டு இருப்பார்கள், உணர்ச்சிக்கு வசப்பட்ட நிலையில் இருப்பார்கள். அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கு ஒரு இயக்கத்திற்காக இருப்பார்கள். இவர்களை போன்றவர்கள் ஓர்ந்திருக்க முடியாது. அதாவது ஓர்ந்திருத்தல் என்பது தனக்குள் ஆழ்ந்திருத்தல். ஒருவருடைய இயல்பு என்ன என்பது ஒவ்வொருக்கும் தெரிய வேண்டும். அடிப்படையில் நமது செம்மை கொள்கையில் இயல்பு என்பது இருத்தலை தக்க வைப்பது ஆகும். அதாவது இங்கே இருத்தல் என்பது வெறுமனே பிழைத்தல் அல்ல. அதனால் உங்களுடைய இருத்தல் நிம்மதியாக வாழ என்ன தேவை, என்ன தேவையில்லை என்று உணர வேண்டும். எது தேவையில்லையோ அதை செய்யக்கூடாது, என்ன தேவையோ அதை செய்துவிட வேண்டும். அதுதான் இயல்பு. நமது மறைமொழி என்னவெனில் இருத்தலை தக்க வைப்பதே இயல்பு. இருத்தலை தக்க வைத்தல் என்றால் வெறுமனே பிழைத்தல் அல்ல, பிற உயிரினங்கள் போல வெறுமனே பிழைத்தல் அல்ல. எல்லா உயிரினங்களுக்குமே இயல்பு என்னவெனில் அதனுடைய இருத்தலை, வாழ்தலை தக்க வைத்தல் இயல்பாகும். எல்லா உயிரினங்களுக்குமே இருத்தலை தக்க வைத்தல் இயல்பாகும். உங்களுடைய இருத்தல், அதாவது நிம்மதியாக வாழ என்ன தேவை, என்னென்னவெல்லாம் தேவையில்லை என்பதை உணர வேண்டும். எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்ய வேண்டும், எவையெல்லாம் தேவையற்றவையோ அவை செய்யக்கூடாது. இதுதான் இயல்பு. நம்முடைய இயல்புப்படி எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. உங்களுடைய இயல்பு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். இயற்கையின் படைப்பே அப்படிப்பட்டதுதான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி இயல்புகளும் பொதுத்தன்மைகளும் இருக்கும். பொதுத்தன்மைகளில் ஒன்றாக இருந்து கொள்ளலாம், ஆனால் தனித்தன்மைகளில் தனியாகத்தான் இருக்க வேண்டும். இதுதான் இயல்போடு ஒழுகி வாழ்தல் என்பதாகும். அதாவது ஒவ்வொருவருக்கும் பொதுவான தன்மை இருக்கும். மனிதர்கள் என்ற வகையில் சமூகத்தில் அனைவரும் பொதுவாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ள தனித்திறன், தனி இயல்பு உண்டு. அந்த தனித்தனி இயல்போடு இருக்க வேண்டும், பொதுத்தன்மையுடன் பொருந்த வேண்டும். அதுதான் இயல்போடு ஒழுகி வாழ்தல் என்பதாகும். இந்த இயல்பை மீறும் பொழுதுதான் உங்களுடைய இருத்தல் என்பது இங்கே கேள்விக்குறியாகிவிடும். அதாவது உடல்நலம், மனநலம் ஆகியன கேள்விக்குறியாகின்றன. ஏனெனில் இயல்போடு ஒழுகி வாழும் பொழுது உங்களுடைய உடல்நலம், மனநலம் ஆகியவை சீர்நிலையில் இருக்கும். யாருக்கெல்லாம் உடல்நலம், மனநலம் அல்லது வாழ்க்கையின் போக்கு சிக்கலாகி கொண்டு உள்ளதோ அவர்கள் எல்லாருமே இயல்புகளை சிதைத்து கொண்டார்கள் என்று மட்டும்தான் அதற்கு பொருள். ஒரு இயல்பு, அந்த இயல்பின்படி வாழும் விலங்குகள் அனைத்துமே ஒழுங்கோடு வாழ்கிறார்கள், நல்ல உடல் நலத்தோடு வாழ்கிறார்கள். ஆனால் மனிதரில் பலர் உடல்நலம் மற்றும் மனநலம் சிக்கல்கள் உள்ளாகும்போது அவர்கள் எல்லாருமே அவர்களுடைய இயல்புகளை சிதைத்து கொண்டார்கள் என்றுதான் பொருள். ஏன் சிதைத்தார்கள் என்று கேட்டால் அதற்கான காரணங்களை பக்கமாக எழுதுவார்கள், இல்லாவிட்டில் பேசுவார்கள்.
ஓர் நிலை என்பது இயல்புகளில் ஒழுகி வாழ்தல். ஓர் நிலை என்பது அவர்களுடைய இயல்புகளில் ஒழுகி வாழ்தல், அதாவது தனக்குள் ஆழ்ந்து வாழ்தல், அனைத்து உணர்ச்சிகளையும் உள்ளடக்கி வாழ்தல், எந்த உணர்ச்சிகளுக்கும் வசமாகாமல் ஆட்படாமல் இருத்தல். இந்த கருத்துக்கள் எல்லா மனிதர்களுக்குமானது. அதாவது எந்த கல்வியறிவும் இல்லாதவர்களுக்கானது. எந்த கல்வியறிவும் இல்லாதவர்களுக்கு இந்த கருத்துக்கள் கற்றுத்தர வேண்டியதில்லை. அவர்கள் ஏற்கனவே அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த கருத்துக்கள் எல்லாம் இப்பொழுது பெரிய வணிகமாக மாற்றப்பட்டிருக்கின்றன. இந்த பாடம் வாதம் பித்தம் கபத்திற்கும் மனத்திலிருந்து வரும் சிந்தனையிலிருந்து வரும் எண்ணம் மற்றும் நினைவுகளுடன் தொடர்பு உள்ளதால் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்பொழுது உள்ள இது போல கருத்துக்கள், இந்த ஓர்ந்திருத்தல் போன்ற கருத்துக்கள் எல்லாம் பெரிய வணிகமாக மாற்றப்பட்டிருக்கின்றன. அதனால் நீங்கள் சமகாலத்தில் உள்ள இது போன்ற கருத்துக்களிலிருந்து நமது செம்மை கொள்கையில் உள்ள கருத்துக்களை வேறுபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் நீங்கள் இது ஏற்கனவே சமகாலத்தில் உள்ளவற்றோடு ஒப்பிட்டு பார்த்து இவைதான் அவை என்று தவறுதலான புரிதல் ஏற்பட வாய்ப்புண்டு. இப்பொழுது தியானம், தவம் ஆகிய சொற்கள் போலித்தனமான கருத்துக்களால் மறைக்கப்பட்டுள்ளன. வாழ்க்கையை அகந்தையால் நிரப்புவோர் குறிப்பிட்ட நேரம் மட்டும் மன அமைதிக்காக ஏதேதோ பயிற்சிகள் செய்கிறார்கள். மீண்டும் அகந்தை பிடித்து அலைகிறார்கள். இவையெல்லாம் வெறும் வித்தைகள். இவற்றின் வழியாக உங்கள் இயல்புகளை கண்டறிய இயலாது. கண்களை மூடவும் வேண்டாம், காதையும் மூடவும் வேண்டாம். வாழ்க்கையை ஓர்ந்து வாழ்தல், அதாவது அனைத்து உணர்ச்சிகளையும் உள்ளடக்கி வாழ்தல், இயல்போடு வாழ்தல் புரிந்து கொண்டு திரும்பினால் போதும். நமது சமகாலத்தில் இப்பொழுது இது போன்ற தியானம், தவம் ஆகியவற்றை பற்றி தவறான புரிதல்கள் நிறைய இருக்கின்றன. ஏனெனில் நமது செம்மை கொள்கையில் அகந்தை விளக்கம் என்று ஒன்று உண்டு. அகந்தை விளக்கம் என்றால் இச்சை, பெருமை, பொறாமை இவற்றை விளக்குதல். நமது செம்மை கொள்கையின்படி தமிழ் மரபில் ஆணவம் வேறு, அகந்தை வேறு. ஆணவம் என்பது தன்னையே உணர்தல். அது பெரிய குற்றமல்ல. அது வேறு ஒரு பாடத்தில் பார்க்கலாம். இங்கே அகந்தை என்பது இச்சை, பெருமை, பொறாமை எனப்படக்கூடியவை. இதை சுருக்கமாக நான் சொல்கிறேன். வேறொரு பாடத்தில் விரிவாக பார்க்க இருக்கிறீர்கள். தன்னை பிறருடன் ஒப்பிடும் பொழுது பிறரை விட தாம் உயர்ந்தவர் என்ற கருத்து உங்களுக்கு ஏற்பட்டால் அது உங்களுக்கு பெருமை அளிக்கும். தன்னை பிறரிடம் ஒப்பிடும் பொழுது பிறரை விட நீங்கள் தாழ்ந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு ஒரு கருத்து ஏற்பட்டால், நீங்கள் நினைத்து கொண்டால் பிறர் மீது பொறாமை ஏற்படும். உங்களுக்கு பெருமை ஏற்பட்டு நீங்கள் வலிமையாக உள்ளீர்கள் என்று நினைத்து கொண்டு உங்களுடைய கருத்துக்கு பிறரை ஆட்படுத்தினால், வலிய பிறரை உங்களுடைய கருத்துக்கு அடக்கி ஆண்டால் இது இச்சையாகும். எனவே இந்த இச்சை, பெருமை, பொறாமை இவற்றை மூன்றும் விளக்க வேண்டும். அதுதான் அகந்தை விளக்கம் என்பது நமது கொள்கையில். இது போன்ற பெருமைக்காகவோ இல்லை பொறாமை பிடித்தோ அல்லது பிறரை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் பலர் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் மன அமைதிக்காக பயிற்சிகள் செய்கிறார்கள். மீண்டும் அகந்தை பிடித்து அலைகிறார்கள். இவற்றின் வழியாக, அந்த குறிப்பிட்ட நேரம் செல்லும் பயிற்சிகளின் வழியாக இயல்பறிதல் இயலாது, ஓர்ந்திருத்தல் இயலாது. ஏனெனில் மனித பிறவிக்கென சில உணர்ச்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் அனுபவிப்பதற்காகத்தான் இவ்வுணர்ச்சிகள் உள்ளன. அவற்றை அனுபவிக்க வேண்டும். பின்னர் அவற்றை கடந்து செல்ல வேண்டும். அவற்றில் நிலை பெறக்கூடாது. எந்த உணர்ச்சியிலும் தேங்கிவிடல் ஆகாது. அதுதான் ஓர்ந்திருத்தல். அதாவது உணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல், வசப்படாமல் அவற்றை உள்ளடக்கி வாழ்தல். எந்த உணர்ச்சியும் தேங்கி விடாமல் அனுபவித்து பின்னர் அவற்றை கடந்து செல்லல். அதாவது ஏதாவது ஒன்றில் நீங்கள் நிலைக்க தொடங்கினீர்கள் என்றால் அந்த உணர்ச்சிகளுக்கு நீங்கள் ஆட்படுகிறீர்கள் என்று பொருள். அது மகிழ்ச்சியானாலும் கூட, கவலையானாலும் கூட, மகிழ்ச்சியானாலும் கூட, அச்சம் என்றாலும் கூட, ஏக்கம் என்றாலும் கூட, எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஆட்படக்கூடாது. வந்து அனுபவித்து பின்னர் கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் அச்சத்திற்கு நீங்கள் ஆட்பட்டு விட்டால் அது தற்கொலை செய்வது போன்றதுதான். நீங்கள் அச்சத்திலேயே இருப்பீர்கள். எது செய்தாலும் உங்களுக்கு அச்சமாகவே இருக்கும்.
ஒரு கோப்பாக இருக்க வேண்டிய உங்களுடைய ஓர்மை, ஒரு அனைத்து உணர்ச்சிகளையும் உள்ளடக்கி ஓர்ந்திருக்க வேண்டிய ஒரு உணர்ச்சிகள் அச்சம் எனும் ஒரே ஒரு உணர்ச்சி பிடுங்கி வெளியே எடுத்து சென்று விடுகிறது. அனைத்து உணர்ச்சிகளையும் ஓர்ந்தில்லாமல் அச்சம் எனும் ஒரே ஒரு உணர்ச்சி அனைத்து உணர்ச்சிகளையும் வெளியே எடுத்து சென்று விடுகிறது. நீங்கள் அதன் பின்னால் தான் அலைவீர்கள், அச்சத்திற்கு ஆட்படுவீர்கள், அதன் பின்னே தான் செல்வீர்கள். பிற உணர்ச்சிகள் அந்த அச்சம் என்ற உணர்ச்சியால் வெளியேற்றப்பட்டிருக்கும். உங்கள் உடல் இங்கே தான் இருக்கும். உங்கள் சிந்தனையெல்லாம் அந்த உடலுக்குள்ளே இருக்காது. யார் யாரை பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருக்கும், யாருக்கெல்லாமோ அஞ்சும், யாரை நினைத்தோ கவலைப்படும். இப்படி இந்த சிந்தனை ஊர் சுற்றி விட்டு திரும்பும் பொழுது உடல் அந்த சிந்தனையை ஏற்காது. ஏன் ஏற்காது? அதுதான் பாடம். வெளியில் அலைந்து திரிந்துவிட்டு ஓர்மையை அற்று ஆட்பட்டு திரும்பும் சிந்தனைகளால் உடல் துன்புறும். ஓர்நிலை சீர்நிலையாக்கும் என்பதுதான் பாடம். உணர்ச்சிகள் என நாம் குறிப்பிடப்பட்டவை ஓர்ந்திருக்க வேண்டும், அதாவது அனைத்தையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும். இவை அனைத்தும் உள்ளடக்கி ஓர்ந்திருந்தால், ஒருமைப்பட்டிருந்தால் உடல் நலம் சீராக இருக்கும். இப்படி ஒரு உணர்ச்சியில் ஆட்பட்டு அந்த உணர்ச்சியின் பின்னால் அலையும் பொழுது பிற உணர்ச்சிகளை எல்லாம் அது வெளியேற்றிவிடும். அப்படி அனைத்து உணர்ச்சிகளையும் வெளியேற்றிவிட்டு ஏதாவது ஒரு உணர்ச்சியின் பின்னால் அலைந்து பின் திரும்பும் பொழுது அந்த சிந்தனையை உடல் ஏற்காது. அப்படி திரும்பும் பொழுது உடல் துன்புறும். எப்படி துன்புறும்? உணர்ச்சிகளுக்கும் பூதங்களுக்குமான உறவு பற்றி முதலில் விளங்கிக் கொள்வோம். பிறகுதான் உணர்ச்சிகளுக்கும் இந்த ஐம்பூதத்திற்கும் உள்ள சீர்நிலையை உணர இயலும். அடிப்படையில் காற்று எனும் பூதம் துடிப்பு எனும் உணர்ச்சிக்கானது. வாதம் பித்தம் கபம் என்ற நமது உடலில் திரிந்த நிலையில் உள்ளவற்றை சொல்கிறோம். அடிப்படையில் ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடல், ஆகாயம் என்பது மனம். அதனால் தான் இப்பொழுது சிந்தனையை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி சிந்தனையிலிருந்து உணர்ச்சிகளுக்கு ஆட்படுதல். இப்படி இந்த உணர்ச்சிகளுக்கும் நமது உடலில் உள்ள ஐம்பூதங்களுக்குமான உறவு என்னவெனில், காற்று எனும் பூதம் துடிப்பு எனும் உணர்ச்சிக்கானது. அதாவது இது நுண்காலத்தில் துடிப்பது, மிகவும் நுண்மையான காலம். ஒரு நொடி என்று கூட அதை சொல்லிவிட முடியாது. அதனினும் நுண்ணிய காலத்தில் துடிக்கிறது இவ்வுணர்ச்சி, காற்று. இங்கே துடிப்பது என்றால் தவிப்பது என்று பொருள் அல்ல, துடிப்புடன் இருப்பது என்றாகும். அதாவது துடிப்பாக இருப்பது என்றாகும். துடி என்பது உடுக்கை எனும் இசைக்கருவியை குறிக்கும் சொல். உடுக்கை நடுவில் சுருங்கி இரண்டு புறமும் விரிவாக இருக்கும் ஒரு கருவி உடுக்கை. அந்த உடுக்கையைத்தான் கூற்று எனப்படும் ஒரு நடனத்தின் பொழுது ஈசன் சிவன் அவர்கள் இடுப்பில் கட்டிக்கொண்டு ஆடுகிறார். அது ஒரு குறியீடு. அதாவது நமது இறை வடிவத்திலே துடிப்பு என்பது ஒரு குறியீடாக அவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இறைக்கும் அந்த உடுக்கைக்கும் உள்ள தொடர்பு இங்கே விளக்கப்படுகிறது. துடி என்பது ஒரு குறியீடு. இங்கே துடி என்பது ஒரு நுட்பமான காலத்தில் செயல்படுவது, தொடர்ச்சியாக இடைவிடாத செயல்பாடுகளின் குறியீடாக உடுக்கை ஈசனின் இடையில் உள்ளது. காற்றுக்கான உணர்ச்சியின் அடிப்படையே துடி, அதாவது துடிப்பு. அந்த துடியிலிருந்து தான் பதட்டம், பரபரப்பு ஆகியவை விளைகின்றன. இந்த பதட்டம், பரபரப்பு ஆகியவை அச்சத்தாலும் மகிழ்ச்சியாலும் ஏற்படலாம். நாம் பதட்டமான இருக்கும் பொழுது, ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை கேள்விப்படும் போது நம்மையும் அறியாமலே அதிகமாக மூச்சு இழுக்கிறோம் என்று முந்தைய பாடத்தில் பார்த்தோம். அதே போலதான் இங்கே பதட்டம், பரபரப்பு ஆகியவை ஒரு அச்சத்தாலும் ஏற்படலாம், மகிழ்ச்சியாலும் ஏற்படலாம். எந்த உணர்ச்சி ஆனாலும் பதட்டம் ஏற்பட்டால், பரபரப்பு அடைந்தால் அதனுடைய மூல உணர்ச்சி துடிப்பு, துடி, காற்றுக்கானது என்பதை இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். காற்று தன்னுடைய இயல்பை அப்படியே உயிரினங்களுக்கு வழங்கும். எல்லா பூதங்களுமே அப்படித்தான். தம் பண்பிலிருந்து எவையெல்லாம் விரிகின்றனவோ அவற்றையெல்லாம் எல்லா பூதங்களுமே அந்த உடல்களுக்கு வழங்குகின்றன.
இங்கே காற்று என்பது தம்முடைய இயல்பை அப்படியே உயிரினங்களுக்கு வழங்குகிறது. நாம் இப்பொழுது பதட்டப்படுகிறோம், பரபரப்படைகிறோம். அதனுடைய மூல உணர்ச்சி என்பது இங்கே துடிப்பு. அந்த துடிப்பை அப்படியே உயிரினங்களுக்கு வழங்குகிறது. காற்று ஓரிடத்தில் நிலைப்பதில்லை. அதற்கு பேரே கால். கால் என்றாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதுதான். காற்றுக்கு உளவி என்று ஒரு பெயர் கூட உண்டு. அதாவது ஓரிடத்தில் நில்லாது, நிலைக்காது, உலவி கொண்டே இருக்கும். இந்த காற்றின் இயக்கத்தை, வேகத்தை, செயல்பாட்டை கால எல்லைக்குள் எவராலும் அளந்துவிட முடியாது. இவ்வளவு காலம்தான் என்று அளக்க இயலாது. ஏனெனில் அது நுண்காலம் என்று சொல்லலாமே தவிர அதையும் அளக்க முடியாது. அதே போல ஒரு மனிதர் தன்னுடைய சிந்தனையில் துடிக்கும் பொழுது அந்த சிந்தனையின் வேகத்தை காலத்தால் அளக்க முடியாது. இந்த காற்றின் துடிப்பு என்பதை வினாடிக்கும் குறைவான நேரம், நுண்காலம், அதை அளக்க முடியாது. சிந்தனையில் துடிக்கும் பொழுது கூட சிந்தனையின் வேகத்தையும் காலத்தால் அளக்க இயலாது. ஏனெனில் பரப்பு இல்லை அங்கே. அதனால் பரப்பால் அளக்க இயலாது, காலத்தால் அளக்க இயலாது. காற்று மனிதர்களுடைய உடலில் துடி என்ற உணர்ச்சியை, துடிப்பு அப்படிங்கிற துடிங்கிற உணர்ச்சியை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும். அவ்வாறு மனிதர்களுக்கு அந்த துடி என்கிற உணர்ச்சியை கொடுப்பதால் தான் மனிதர்கள் இடைவிடாது செயல்படுகிறார்கள். அதாவது உறங்கும் போது கூட மனிதர்கள் செயல்படுகிறார்கள். மனிதர்கள் செயல்படாத நிலை என்று எதுவுமே இல்லை, எந்த நிலையிலுமே இல்லை. படுக்கையில் கிடப்பவரும் செயல்படுகிறார், அவருடைய உடல் உறுப்புகளும் செயல்படுகின்றன, அவருடைய சிந்தனை செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது காற்று உள்ளே சென்று தங்கி வெளியே வரும் காலம் வரை எல்லா மனிதர்களுமே துடிப்பானவர்களே. காற்று வந்து செல்லும் வரை சிந்தனை இருக்கும், மனிதர்கள் உடல் இயங்கிக் கொண்டே இருக்கும். நுண்காலத்தில், மிகவும் நொடிக்கும் குறைவான காலத்தில் இந்த துடி என்ற உணர்ச்சி வந்து கொண்டே இருக்கும். சிந்தனை மற்றும் உணர்ச்சி எனும் நிலையில் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு உடல் உறுப்புகள் காற்றினால் துடிக்கின்றன, காற்றின் வழியாக இயங்குகின்றன. காற்று நின்றால் தான் உடனடியாக மரணம் நிகழ்கிறது. அதாவது நீர் வெப்பம் வெளியேறிவிட்டால் கூட உடனடியாக மரணம் கிடையாது. ஆனால் காற்று செயல்படவில்லை எனில் உடனடியாக மரணம். ஏனென்றால் காற்று இல்லையெனில் துடிப்பு என்கிற உணர்ச்சி அடங்குகிறது. துடிப்பு என்கிற உணர்ச்சி இல்லையெனில் நமது உடல் உறுப்புகளில் அனைத்துமே துடித்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த துடி அடங்கிவிட்டால் உறுப்புகளில் உள்ள துடிப்பு அடங்கிவிடும். உறுப்புகளை துடிக்க செய்வதும் காற்று, சிந்தனைக்கு துடி தருவதும், சிந்தனையில் விளையும் துடிப்புமே அதுதான் உணர்ச்சியாக விளைகிறது. எனவே உறுப்புகளை துடிக்க செய்வதும் காற்று தான், சிந்தனைக்கு துடி என்ற உணர்ச்சியை தருவதும் காற்று. எனவே சிந்தனையிலிருந்து விளையும் துடி என்கிற துடிப்பு என்ன உணர்ச்சியாக விளைகிறது, என்ன உணர்ச்சியாக வடிவமைக்கப்படுகிறது என்பதை பொறுத்துதான் சீர்நிலை அல்லது சீர்கெட்ட நிலை தோன்றும். அதாவது உடலில் உள்ள உறுப்புகளை துடிக்க செய்வதும் காற்றுதான், சிந்தனைக்கு துடியை தருவதும் காற்றுதான். எனவே சிந்தனையிலிருந்து விளையும் துடி என்கிற உணர்ச்சி என்ன மாதிரியான உணர்ச்சிகளை விளைகிறது, என்ன உணர்ச்சியாக வடிவமைக்கப்படும் என்பதையெல்லாம் பொறுத்துதானே உடல் சீர்கெட்ட நிலை அல்லது சீர்கெட்ட நிலை என்பது ஏற்படும். துடி என்பது என்கிற உணர்ச்சி அடிப்படையானது. அந்த துடியை நீங்கள் என்ன வாக்குகிறீர்கள் என்ற கேள்வி இங்கே இருக்கிறது. அச்சமாக மாற்றுகிறீர்களா, உடல் சீர்கிடும். அதை கவலையாக மாற்றுகிறீர்களா, உடல் சீர்கிட்டுவிடும். நிகழாதவை குறித்து ஏக்கமாக மாற்றுகிறீர்களா, அவையும் சீர்கிடும். சுருக்கமாக சொன்னால், எந்த உணர்ச்சியை சிந்திக்கும் போது உங்களுக்கு துன்பமாக இருக்கிறதோ அந்த உணர்ச்சியால் உடல் சீர்கிடும். ஏனெனில் நீங்கள் இது உணர்ச்சி தானே, இது சிந்தனையில் எழும் ஒரு நினைவு தானே, ஒரு கற்பனை தானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அடிப்படையில் சிந்தனை தான் வடிவம் எடுக்கும். நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதையே செயலாற்றுகிறீர்கள். அதுதான் செயலாக வடிவம் எடுக்கும். அது வெறும் கருத்தல்ல. சிந்தனை என்பது ஒரு பொருள். வடிவம் எடுக்கும்போது ஒரு பொருளாகத்தான் வடிவம் எடுக்கும். பொருள் என்பது செயல் ஆக்கம். பொருள் என்பதே ஒரு திறன்மிக்க செயல் விளைவு. எனவே சிந்தனை தன் திறத்தால் பொருள் என்னும் விளைவை ஏற்படுத்தும். எனவே நான் வெறுமனே சிந்தித்து கொண்டுதானே இருந்தேன், அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதல்ல. நீங்கள் சிந்தித்தென்றால் அது ஒரு பொருளாகிறது. அதாவது உருக்கொண்ட கருத்து, உங்களுடைய சிந்தனையில் ஏற்பட்ட கருத்து இப்பொழுது உருக்கொண்ட பருப்பொருளாகிறது.
உருவற்ற பொருள் என்பது சிந்தனையில் பெரு வடிவமாகிறது. அதாவது செயலாக்கவில்லை எனில் வடிவமாகிறது, செயல் ஆக்கப்படும்பொழுது அது உருவமாகிறது. எனவே அந்த சிந்தனையில் ஏற்படும் உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை அச்சமாக மாற்றினாலும் உடல் சீர்கெடும், கவலையாக மாற்றினாலும் சீர்கெடும், ஏதோ ஒன்று நிகழாதவை குறித்து ஏக்கமாக மாற்றினாலும் சீர்கெடும். எனவே எந்த உணர்ச்சியை நீங்கள் சிந்திக்கும் போது உங்களுக்கு துன்பமாக இருக்கிறதோ அந்த உணர்ச்சியால் உடல் சீர்கெடும். எந்த உணர்ச்சியை சிந்திக்கும் போது உங்கள் மனம் துன்பமடைகிறதோ, இதை சிந்திக்க வேண்டாம் என்று நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீர்களோ அதையே நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அந்த உணர்ச்சி துடிக்கும், துடித்து கொண்டே இருக்கும். அந்த துடிப்பு உடல் நலனை கெடுக்கும். உங்களுடைய சிந்தனை உங்களுடைய உடலை எப்பொழுதும் வடிவமைத்து கொண்டே இருக்கிறது. சிந்தனை தான் அடிப்படையில் உடலை வடிவமைக்கிறது. உணவு மற்றவையெல்லாம் 2வது 3வது நிலையில் இருப்பவை. எனவே ஏற்கனவே நம்ம கொள்கைப்படி செயலாக்க தேவையற்ற இயலாதவற்றை சிந்திக்காதிருப்பீர். அதாவது எதை சிந்திக்கிறீர்களோ அதை செயலாக்குவீர்கள். செயலாக்க தேவையற்ற இயலாதவற்றை சிந்திக்காதீர்கள் என்பதே நமது கொள்கை. இங்கே காற்றின் துடியை உடலுக்கு பொருந்தாத அல்லது மனத்துக்கு ஒவ்வாத சிந்தனையாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அதை செய்கிறீர்கள், அதிலேயே நிலைக்கிறீர்கள். அதனால் உங்களால் தூங்க முடியவில்லை, உங்களுக்கு முறையான பசி இல்லை, அல்லது உங்கள் உணவு செரிப்பதில்லை, அன்றாட பணிகளிலும் உங்களால் ஈடுபட முடியவில்லை. இதுதான் சிந்தனை வழியாக உடல் சீர்கேடு அடைவது. காற்றின் துடிப்பு, உடலுக்கு பொருத்தமில்லாத ஏதாவது உணர்ச்சியை தொடர்ச்சியாக இருக்கும்பொழுது அது ஓர்ந்திருத்தல் அல்லாமல் பிற உணர்ச்சிகளை வெளியேற்றிவிட்டு உங்களுடைய சிந்தனை ஏதாவது உணர்ச்சியை ஆட்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த சிந்தனை உடலை வடிவமைக்கிறது. எனவே உடல் நலத்தை கெடுக்கிறது. இன்பமான செயல்களில் உங்களால் முழுமையாக ஈடுபட முடியவில்லை. ஏனென்றால் இன்பமான செயல்கள் வழங்கப்பட்டால் கூட, வாய்ப்புகள் கிடைத்தால் கூட உங்களுடைய சிந்தனை துன்பமான உணர்ச்சிகளால் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே துன்பமான உணர்ச்சிகளுக்கு நீங்கள் ஆட்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் இன்பமான செயல்களால் உங்களால் முழுமையாக ஈடுபட முடியாது. ஏனென்றால் இந்த இன்பமான செயல்கள் வழங்க வாய்ப்பு இருந்தால் கூட செயல்கள் செய்வதற்கு உங்களுடைய சிந்தனை என்பது இப்பொழுது துன்பமான உணர்ச்சிகளால் துடித்துக் கொண்டிருக்கிறது. துன்ப உணர்ச்சிகளில் துடிப்பவர்கள் இன்பத்தை உணரவோ நுகரவோ அல்லது உள்வாங்கவோ முடியாது. உணர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும், அவற்றை உள்வாங்க அவர்களால் இயலாது. ஏனெனில் அவர்களுடைய சிந்தனையில் துன்பமான உணர்ச்சி துடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன அமுதத்தையே கொடுத்தாலும் கூட விழுங்குவார்கள், உணர்ந்து அருந்த மாட்டார்கள். இந்த வகையான உணர்ச்சிகளில் நிலை பெறுவது உடலில் உள்ள காற்றை, அதாவது காற்றின் சுழற்சியை கெடுத்து காற்றின் தேக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது காற்றின் பற்றாக்குறை ஏற்படுத்தும். அதாவது இப்பொழுது வாதம் ஏற்படும். அதாவது இங்கே உணர்ச்சி நிலைகளுக்கும் உடலில் உள்ள காற்றின் சுழற்சியை கெடுக்கும், அதன் தேக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது காற்றின் பற்றாக்குறை ஏற்படுத்தும் தொடர்பை, உணர்ச்சிகளுக்கும் அந்த காற்று சீர்கேடு நிலை அடையும் நிலைக்கும் உள்ள தொடர்பை இந்த பாடம் விளக்குகிறது. சுருக்கமாக நமது மறைமொழிப்படி ஓர்நிலை சீர்நிலையாக்கம் என்பது ஓர்ந்திருத்தல், அதாவது அனைத்து உணர்ச்சியிலும் உள்ளடக்கியிருத்தல், அது அதற்கு ஆட்படாமல் அவற்றுடன் ஒருமைப்பட்டிருத்தல். அவை நமக்குள் தான் இருக்கின்றன, ஆனால் ஓர் உணர்ச்சிக்கு ஆட்படாமல் அதை அனுமதிப்பது, வந்து அனுபவித்து செல்வது என்பதை நாம் அனுமதிப்பது, அதற்கு வசப்படாமல் ஆட்படாமல் இருப்பது. அப்படி இருக்கும் பொழுது ஓர்நிலையாக இருந்தால் உடல் சீர்நிலையாகும். ஆனால் ஏதாவது ஒரு உணர்ச்சிக்கு ஆட்பட்டால் அது அனைத்து உணர்ச்சிகளையும் வெளியேற்றிவிடும், ஓர்நிலை இருக்காது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு துன்பமான உணர்ச்சி தரும் சிந்தனையிலே ஆட்பட்டு விட்டீர்கள் என்றால் சிந்தனைக்கும் காற்றுக்கும் உள்ள தொடர்பின் மூலம் உங்கள் இயல்பிலிருந்து சிதைத்து கொண்டிருப்பீர்கள். எனவே அந்த சிந்தனை உணர்ச்சி எனும் நிலையில் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு உடல் உறுப்புகளும் காற்றிலே துடிப்பதால், காற்றின் வழியாக இயங்குவதால் உங்களுடைய உடல் சீர்கெடும்.
காற்று நின்றுவிட்டால் மரணம் கூட நிகழும். எனவே இப்பொழுது காற்று துடி என்ற உணர்ச்சியை தரக்கூடிய சிந்தனைக்கும் காற்றுக்குமான சிந்தனைக்கும் உடல் நலத்திற்குமான தொடர்பை இந்த பாடத்தில் பார்த்தோம். பாடத்தை ஆழமாக உள்வாங்கள். அடுத்த பாடத்தில் சிந்தனைக்கும் வெப்பத்திற்கும் அல்லது வெப்பம் மற்றும் நீருக்கான பாடங்களை பார்க்கலாம். நன்றி.